Hey guys! நம்ம ஜெயிச்சிட்டோமாடா எஸ். ஸோ நம்ம போன ப்ரொட்டஸ்ட்லாம் மீட் பண்ணது அண்ட் நம்ம சென்ட் பண்ணிட்டோம். அண்ட் அந்த வீடியோ நான் போட்டேன்னு யூடியூப்பில் விட இன்ஸ்டாகிராமில் செம்ம ரீச்சு. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் எவ்ரி ஒன். செம்ம ரீச் இப்போ வரைக்கும் ரீச் அடிச்சுட்டு இருக்குது. தேங்க்யூ. ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை நம்ம வந்து பேசும்போது அவ்வளோ வேல்யூ கிடைக்கும்னு அப்போ தான் சத்தியமாக நான் வியூஸ் ஆகவோ அதுக்காகவும் நான் வந்து இந்த ப்ரொட்டஸ்ட் ஆன விஷயத்தை நான் போஸ்ட் பண்ணலை. எனக்கு நிஜமாகவே இதை பற்றி எல்லாருக்குமே தெரியணும், 4 பேர் தெரிஞ்சுக்கணும், இன்னும் 4 பேர் நல்லா பேசணும், இன்னும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி அதை நல்லா சொல்யூஷன் எடுக்கணுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்தது. அண்ட் அது பார்க்கும்போது அந்த ரீச் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, நிறைய பேருக்கு இது அவேர்னஸ் போய் சேர்ந்துருக்கு, நிறைய பேர் வந்து இதை ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. தேங்க்யூ எவ்ரி ஒன். அண்ட் அவ்வளோதான், இதோட முடிஞ்சு போச்சு, எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு நினச்சாக்கா இல்லை மறுபடியும் 2.0 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்னொரு ப்ரொட்டஸ்ட்டு. ஐயோ இன்னொரு வாட்டி அதே வீடியோவாக பார்த்தீங்கன்னா இல்லை, நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சேன். என்ன நடக்குது ஏது நடக்குது மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுட்டேன். இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது, அதை பற்றி நம்ம பேசுவோம். இது சும்மா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடறேன். '90s kid Da Nandi. என்ன நடக்குதா, அதே ப்ரொட்டஸ்ட் தான். என்னென்னா நம்ம அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ண மக்கள் மேலே கேஸ் போட்டாங்க, போலீஸ் கேஸ். அண்ட் போலீஸ் ஸ்டேஷனும் ஹேண்ட்ஓவர் பண்ணாங்கன்னா அதை வித்ட்ரா பண்ணணும். அண்ட் இன்னும் அந்த எஜுகேஷனோட ரீஃபார்ம் வந்து கரெக்டாக பண்ணணும். அந்த எஜுகேஷனே ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக நடக்கணும், எக்ஸாம்ஸ்னால் டிரான்ஸ்பரண்ட்டாக நடக்கணும், அது ஒன்று. அண்ட் சில டிமாண்ட்ஸை வச்சாங்க பார்த்தீங்கன்னா, அது இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, அது என்ன ஏதுன்னு பாருங்க அதை சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து போயிட்டு இருக்குது. சில பேர் இதெல்லாம் வந்து அவங்க டிமாண்ட்ஸை வச்சுட்டு இருக்காங்க. மெயினான பர்பஸ் என்னென்னா, போலீஸ் கேஸ் ஆகிருக்கு, அதை வித்ட்ரா பண்ணணும். ஸோ தேவையில்லாமல் எதுக்கு கேஸ் போட்டுருக்கீங்க, ஒரு விஷயத்தை நான் ரிக்வஸ்ட்டாக சொல்லும் போதே நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்க வேண்டியது தானே. இவ்வளோ பெருசாக ஆன காரணம் யாருமே உங்களுக்கே தெரியும், நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. அண்ட் இதோட ப்ரொட்டஸ்டோட நியூஸோட போய் சேரணுக்காக சின்னதாக ஒரு இந்த மாதிரி கூப்பிட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, ஒரு ஹாப்பியாக ஒரு செலிப்ரேஷன் வீடியோ மாதிரி இருக்குவா. நம்ம ஜெயிச்சிட்டோம், இது நம்ம அகைன் ப்ரூவ் பண்ணிட்டோம். நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்தை கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும், அதுவும் நேர்மையான ஒரு வழியில், நல்ல வழியில், யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல், வயலன்ஸ் இல்லாமல் ப்ரொட்டஸ்ட் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ப்ரொட்டஸ்ட்டை நம்ம பண்ணோம்னா அதுக்கு நல்ல வேல்யூ கிடைக்கும்னு ஒன் சைடே நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஐ எம் ரியலி ஸோ ஹாப்பி இந்த மாதிரி ஒரு வெற்றி அடிச்சுட்டு. அண்ட் இதுலேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கணும்னா, என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இது எதுக்கு அப்படின்னு நம்ம ஒதுங்கி போகக்கூடாது. நம்ம கேள்வி கேட்கணும், நம்ம கொஸ்டின் பண்ணணும், இது எதுக்கு, இது எதனால, நம்ம கொஸ்டின் பண்ணதான் அதுக்கான கரெக்டான விஷயம் கிடைக்கும் நமக்கு, ஓகேவா. அதுதான் நான் மெயினான ஒரு விஷயமா சொல்கிறது. அண்ட் இந்த ப்ரொட்டஸ்ட்டை நம்ம தள்ளி வச்சுக்கோம், ஓகேவா. நான் சில விஷயம் நான் சொல்லணும்னு சொல்லிட்டேன், அதை வந்து ஷேர் பண்ணுறது. எனக்கு ரொம்ப நாளாக இந்த விஷயத்தை பற்றி வந்து ஷேர் பண்ணணும்னு இருந்துச்சு. ஸோ அதே நம்ம வந்து பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன். என்னென்னா வந்து நான் சின்ன வயசாக ஆக போயிருக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், அந்த வீடியோ கூட இருக்குது, வெக்கேஷன் வீடியோன்னு, அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஆக போயிருந்தேன், அப்புறம் அதே மாதிரி அந்த வயசில் ஒரு 2010 பிஃபோர் இருக்கும், கரெக்டான இயர் எனக்கு தெரியல, அதுக்கு முன்னாடி இருக்கும், 2010க்கு முன்னாடி. ஓகே, அப்போ தான் நான் எல்லாமே பப்ளிக்கில் போய் துப்புறது, குப்பை போடுறது, இட் இஸ் காமன், இந்தியாவிலும் காமன். ஓகே, நான் ஆக போயிருந்தபோது அப்படி இருக்கும், அப்படி இருக்கும். சரி, எங்கே பார்த்தாலும் துப்பி வச்சிருவாங்க.
செவுத்துல கூட துப்பிடுவாங்க, எல்லா இடத்துலையும் துப்புவாங்க. நடக்கவே செருப்பு இல்லாமல் நடந்துன்னா எல்லா வியாதியும் வரும். அந்த மாதிரி செருப்பு இல்லாமல் எங்கேயாவது உங்களால் சும்மா சப்போர்ட் கூட செவில தொட முடியாது. அந்த மாதிரி இருக்கும், யக்கா இருக்கும். எங்கே பார்த்தாலும் பார்க்க துப்பி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது. ஓகே, நம்ம இந்தியாலாம் நடந்துட்டு இருந்துச்சு. ரூபியா நானும் பார்த்துருக்கேன். அப்படியே அசால்ட்டாக துப்பிட்டு போவாங்க. அப்படியே அப்பவே ஒரு மாதிரி வெக்கா இருக்கும், நான் இப்படி பண்ணுறீங்க அந்த மாதிரி இருக்கும். சரி, அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணோம்னா நம்ம இந்தியா இப்போ எப்படி இருக்குன்னா, இந்தியான்னு நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்குன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. அப்படின்னு யாரும் போய் அன்வான்டாக போய் கம்மியாக துப்புறது. நான் இது வரைக்கும் பார்த்தேன், ரொம்ப 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 கம்மியாயிடுச்சு. இன்ஃபேக்ட் இல்லவே இல்லை, நான் இது வரைக்கும் பார்க்கல. அப்போ பார்த்தது தான், இப்போ வரைக்கும் இன்னும் பார்க்கல. அப்படி போய் துப்புறது. ஸோ அது ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஆனால் ரீசெண்டாக விஜய் சித்துவான வீடியோவில் பார்த்துருக்கேன். ஓகே, டெல்லி அதான் நார்த்தில் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு. அவர் வீடியோவில் பார்க்கும்போது இன்னும் துப்பி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன இன்னுமா மாறல அப்படின்னு எனக்கு ஒரு தாட் இருக்கு. நான் எப்போ பார்த்தேனோ அப்படியே இருக்கேன் அப்படின்னு. அண்ட் சடனாக ஒரு சேஞ்சை பார்த்தேன். அவங்க க்ளீன் பண்ணுறது, அந்த பிளேஸை ப்ரொடெஸ்ட் பண்ண பிளேஸை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. டிசிப்ளினாக எப்படி நீட்டாக இருந்தாங்க தெரியுமா? ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கிட்ட தான் இருக்குது. ஓகே, அந்த சேஞ்சை நம்ம மற்றவங்ககிட்ட போய் சேஞ்ச் பண்ண விட நம்மளை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிப்போம். நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. எங்கே வேணால் குப்பை போட வேண்டாம், கரெக்டாக டஸ்ட்பினை போய் குப்பை போடுவோம். இந்த வேலை என் வேலை, அவங்க வேலை, பொண்ணு வேலை, பையன் வேலை இல்லாமல் எல்லாமே சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். க்ளீன் இந்தியாவாக மாற்றுவோம். நம்ம பொலிட்டீஷியனை நம்ம சொல்கிறோம். இது பொலிட்டீஷியன் வேலை மட்டும் இல்லை. நம்ம ஒரு வீட்டில் இருக்கோன்னா எல்லாரும் சேர்ந்தா தானே ஒரு பிளேஸ் இல்லை? ஸோ நான் நினைக்கிறது என்னென்னா, ரோட்டில் ஸ்வைல் போகாமல் லிமிட்டோட எந்த இடத்துல ஸ்பீடாக போகணுமோ அந்த இடத்துல ஸ்பீடாக போகலாம். எந்த இடத்துல ஸ்பீடாக போகக்கூடாதுன்னு இருக்கோ அங்கே கண்டிப்பாக போகக்கூடாது. நம்ம அப்ராடெல்லாம் நம்ம எல்லாமே பெருமையாக பேசுவோம். அவங்க டிசிப்ளின்னா அங்கே தான், நீட்னஸ்னால் அங்கே தான். ஸோ ஒரு ரூல்னால் அப்படியே வச்சுட்டு இருக்கணும். நம்ம ரூலை செட் பண்ணிப்போம். இப்போ ஃபாஸ்ட்டாக போகிறது தப்பு இல்லை. அங்கே போகக்கூடாதுன்னா போக வேண்டாம். சிக்னல் போட்டாங்கன்னா அப்படியே வண்டியை ஆன்லேயே வச்சுட்டு இருக்காங்க. அந்த டைமில் எல்லா வண்டியும் ஆஃப் பண்ணிட்டு கோயில் சவுண்ட் இல்லாமல் சைலண்ட்டாக நம்ம வெயிட் பண்ணி இன்னும் தப்பு. பெட்ரோலும் மிச்சமாகும். ஓகே, நாய்ஸும் கம்மியாக இருக்கும். சின்ன சின்ன வேலை தான். இப்போ துபாயில் ஜப்பான் வீடியோ ஒன்று பார்த்தேன். பஸ்ஸில் போகிறவங்க எல்லாமே லைனெல்லாம் போகிறாங்க. ஹரிபரின்னு யாருமே போகலை. நான் அவ்வளோ நல்லா இருந்துச்சு வீடியோ பார்க்கும்போது. ஸோ இதே மாதிரி ஒரு பஸ்ஸில் இவ்வளோ பேராக உட்கார முடியும்னா இவ்வளோ பேரே உட்காரட்டும், எதுக்கு நிற்கணும்னு நான் கேட்குறேன். சில வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சீட்டர்ஸ், எவ்வளோ கெப்பாசிட்டி அந்த பஸ்ஸையும் அவ்வளோதான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி பண்ணோக்கா அது மற்றவங்க பண்ணணும்னு இல்லையே, நம்ம பண்ணணுமே. புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஸோ நம்மளே சேஞ்ச் பண்ணி போகணுன்னு சொல்கிறேன். மற்றவரை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம், நம்ம வேலையை நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ ஏதாவது ஏரியாவில் போய் இன்சார்ஜ் இருப்பாங்க, அந்த ஏரியாவில் போய் நீங்கள் க்ளீன் பண்ணுவேன், டஸ்ட்பின்லேயே போடணும் அப்படின்னு சொல்லி கொடுவேன். நல்ல விஷயத்த சிம்பிள். ஸோ இதெல்லாம் நான் சொல்ல வருது. ரொம்ப நேரம் இருக்க வேணாம். நான் என்னதான் சொல்லணும்னு நினச்சேனோ அதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எஸ், போதும். இது ரொம்ப போர் அடிக்க வேணாம். எஸ் கைஸ், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இதை பார்த்துட்டு இதை பற்றி பேசலாம். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்தாக்கா எவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ நம்மளால் முடியும். நம்ம ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ணி நம்ம கிட்ட தான் இருக்குது சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ எஸ், இதோட முடிச்சுட்ட வீடியோ. ஓகே,
ரொம்ப நேரம் எடுக்கலை. ஏன்னா நான் சொல்லணும் விஷயம் பாயிண்ட்ஸை நான் சொல்லிட்டேன், முடிச்சிடலாம். ஓகே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்னது ஏதாவது தப்பு இருந்தாலும் சொல்லுவேன், கரெக்டாக இருந்தாலும் சொல்லுவேன். உங்களோட ஒப்பீனியனும் ஷேர் பண்ணுவேன். என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, இப்போ நம்ம பேசலாம் நம்மளுக்கு ஒரு கரெக்டான ஒரு விஷயம் நடக்குது. ஸோ அது மாதிரி பேசுவோம். ஓகே, அண்ட் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ண சின்னதாக பிரேக். திஸ் இஸ் 90s. டாடா.